ஓகே, இந்த வழக்குகள் குட்கா வழக்குகளிலிருந்து பல்வேறு வழக்குகள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் தொடர்பாக அது இந்த வழக்கு விசாரணையில் அது தீவிரப்படுத்தப்பட்டு அவர்களை அடுத்த கட்டத்திற்கு அந்த தீர்ப்பு வரக்கூடிய அளவுக்கு அது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு என்ன சார் காரணம்? இந்த குட்கா வழக்கு சொன்னீங்க, இது போல பல வழக்குகள் முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்குது. கரெக்ட். அந்த வழக்குகள் மீதான விசாரணை நடவடிக்கைகள் ஏன் இவ்வளவு தொய்வு ஏற்படுகிறது? அனைவருமே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்த வழக்குகள் தான், நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் இருக்கிறது. அது ஏன் இவ்வளவு தாமதமாக தீர்ப்பு வழங்கப்படவில்லை அல்லது விசாரணையை விரைவுபடுத்தப்படவில்லை? நமது அரசியலமைப்பு சட்டம் ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கு. யாருக்குன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடுத்து அந்த விசாரணையை கொண்டு செல்வதற்கு கவர்னர் கையெழுத்திட வேண்டும். சரி, அனுப்பி வந்த முதல் கவர்னர் எங்க கையெழுத்து போட்டாரு? ரெண்டு பேர் மேல மட்டும் கையெழுத்து போட்டாரு. தங்கமணியும் வேலுமணியும் அவர்கள் மீது நம்ம இப்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறோம். இதுக்கே நம்ம பல முறை போராட வேண்டியது இருந்தது, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்று. அதன் பிறகுதான் அந்த 2 பேருக்குமே அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. இன்னும் பல ஃபைல் அவரிடம் உறங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் லஞ்சம் ஊழல் சம்பந்தமா, ஏன்னா லஞ்சம் ஊழலை ஒழிக்க வந்த பாஜகவினுடைய கவர்னர் அல்லவா. எனவே லஞ்சம் ஒழிப்பை அவர் ஒழித்து வைக்கிறார். அதை ஒழிக்க அவர் பாடுபடுவதில்லை, ஒழித்து வைத்திருக்கிறார் ஃபைலை. இதுதான் நடந்திருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். சில சங்கடங்கள் எல்லோருக்கும் உண்டு. நமது சாதாரணமாக நமது குடும்பத்திலே கூட நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற தந்தையின் கைகளில் காசில்லாத போது குழந்தைக்கு செல்லமாக தட்டி கொடுத்து கொண்டு செல்வதை போல சில நேரங்களில் நிறைவேற்ற முடியாத அந்த வாக்குறுதிகளுக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஓகே, பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சார், இன்னைக்கு இன்றைய பிரச்சார கூட்டத்தில் அவர் மற்றொரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியை பார்த்து திமுகவிற்கு அச்சம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தால் இவர்களுக்கு ஏன் அச்சம் வருகிறது? திமுக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ சந்திப்பதில்லையா? அதுபோலதான் நாங்களும் சந்தித்து பேசினோம். அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்து விட்டதால் இப்போது திமுகவினருக்கு அந்த தூக்கம் போய்விட்டது, ஜுரம் வந்து விட்டது என்று ஒரு குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார். உண்மையிலேயே அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக அச்சமடைகிறதா சார்? அமித்ஷாவை சந்திச்சதை ஏன் குறை சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல, எங்களுக்கு பயம் வரல, அச்சம் வருது. அச்சம் வேறு, பயம் வேறு. பயம் என்பது எதிரியை கண்டு மனதில் வறுமையானால் அது பயம். அது எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்கு வரப்போவதில்லை. அச்சம் வருகிறது. அச்சம் என்பது என்னன்னா, ஐயத்தினால் ஏற்படுவது. இதே தமிழனை இதே ஒடிசா தேர்தலோடு திருடர்கள் என்று சொன்ன இந்த அமித்ஷாவை போய் இவர் திருட்டுத்தனமாக ஏன் சந்தித்தார்? நீங்கள் கேட்டீர்களே, சத்தியம் டிவியில் தம்பி கேட்ட கேள்வி எனக்கு தெரியும். இதே ஏர்போர்ட்ல எடப்பாடியில கேட்டார், எடப்பாடிகிட்ட நீங்க டெல்லிக்கு எதுக்கு போறீங்கன்னு. அதிமுக தலைமை அலுவலகத்தை திறக்க போறோம் சொன்னாரா இல்லையா? அமித்ஷாவை சந்திக்க போறோம் சொன்னாரா உங்ககிட்ட? அப்ப நீங்க நேரடியா அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு இல்லாம ஏன் நீங்க 2 கார் மாதிரி, இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ஒரு கார், அங்கிருந்து இன்னொரு கார், 3 கார் மாதிரி நீங்க போய் அவரை திறக்க வேண்டிய அவசியம் என்ன காரணம்? அவரை ஏன் கதவை தட்டுகிறீர்கள்? அப்படியானால் தமிழர்களுக்கு எதிரான திட்டத்தை அமித்ஷாவோடு சேர்ந்து எடப்பாடி தீட்டுகிறாரோ என்கிற அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது. தமிழ்நாட்டு மக்களை, தமிழினத்தை, தமிழ் பண்பாட்டை, கலாச்சாரத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய அமித்ஷாவை திருட்டுத்தனமாக எடப்பாடி சந்திக்கிறார் என்று சொன்னால் நம் மக்களுக்கு ஒரு பேராபத்தை உருவாக்கி விடுமோ என்கிற அச்சம் மக்களின்பால் எங்களுக்கு ஏற்படுகிறதே தவிர, அதிமுக என்ன, இவர்களுடைய அப்பனை எல்லாம் பார்த்து விட்டு உட்கார்ந்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 13 ஆண்டு காலம் ஆட்சிக்கே வராத போதும் நின்று ஜெயித்து மீண்டும் ஆட்சியை பிடித்த இயக்கம் திமுக. நாங்கள் யாருக்கும் அஞ்சுவதில்லை, பிறர்வால் கெஞ்சுவதும் இல்லை. எனவே எடப்பாடிக்கு சொல்லுகிறேன், எங்களுக்கு வந்தது பயம் அல்ல, அச்சம். அதற்கு காரணம் மக்கள் மீது நாங்கள் வைத்திருக்கிற அக்கறையே தவிர, அக்கறையால் எங்களுக்கு ஏற்படுகிற ஐயம். அமித்ஷா என்கிற ஒரு குஜராத்தி தமிழர்கள் திருடர்கள் என்று சொன்ன பிறகு, தமிழர்கள் காட்டுமிராண்டிகள் என்று சொன்ன பிறகு, அந்த அமித்ஷாவை போய் நீங்கள் திருட்டுத்தனமாக சந்தித்ததால் உங்கள் திருட்டுத்தனத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதும் துரோகம் இருக்குமோ என்கிற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்லித் திரிகிறார் என்று நான் நம்புகிறேன். அது அவர் அதைத்தான் சொல்லுகிறார் என்றால் அவர் அவமானப்படுத்திக் கொள்கிறாரே ஒழிய திமுகவை இல்லை. அதிசய
அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.